தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், இது தொடர்பான முழு விவரம் என்ன? அதாவது ஒன்றிய அரசானது தற்போது குடியுரிமை சட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணிகளில் மீண்டும் இறங்கி இருக்கிறது. இதற்குத்தான் தற்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு ஒன்றிய அமைச்சர் ஒருவரை அதாவது குடியுரிமை சட்டத்தை செயல்படுத்துவோம் என்கிற அறிவிப்பினை வெளியிட்டார். தொடர்ந்து இது குறித்த ஆலோசனைகளையும் பாஜக மேற்கொண்டு வருகிறது. தேர்தலின் போது இதனை பிரச்சாரமாக எடுத்து செல்லவும் இதனை செயல்படுத்துவது தொடர்பாக வட மாநிலங்களில் பிரச்சாரம் செய்யவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக செயல்படுத்துவதற்கான முன்னெடுப்பையும் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் கூட டெல்லியில் கிட்டத்தட்ட பல மாதங்கள் போராட்டங்கள் நடைபெற்றன. நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து இந்த சட்டத்தை அமல்படுத்துவது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கான நோட்டிபிகேஷன் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் இதனை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை தற்போது செயல்படுத்த விடமாட்டோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டமானது இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான சட்டம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் அண்டை நாடுகளை சேர்ந்த பல நாடுகளிலிருந்து இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் உள்ளிட்டோரை அவர்களுக்கு குடியுரிமை வழங்கி இந்தியாவில் அனுமதிக்கக்கூடிய அந்த சட்டத்தில் இலங்கை தமிழர்களை ஒன்றிய அரசு சேர்க்கவில்லை, இஸ்லாமியர்களை ஒன்றிய அரசு சேர்க்கவில்லை. இதற்காகத்தான் கடும் எதிர்ப்பு தொடர்ந்து நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் இதனை செயல்படுத்துவதற்கு தற்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவேதான் தமிழ்நாட்டில் குடியுரிமை சட்டம் நடைபெறுத்துவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மத நல்லிணத்திற்கு எதிரான பாஜக அரசினுடைய நாசகார செயல்களையும் அதற்கு துணை போகக்கூடிய அதிமுகவினுடைய நயவஞ்ச நாடகங்களையும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தமது ட்விட்டர் பதிவின் மூலம் தற்போது முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே தமிழகத்தில் குடியுரிமை சட்டம் எக்காரணம் கொண்டும் கொண்டு வர அனுமதிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் மட்டுமல்ல, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தொடர்ந்து கடும் எதிர்ப்பு நிலவுகிறது. நேற்று கூட மம்தா பானர்ஜி இது தொடர்பாக ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார். ஆகவே மீண்டும் குடியுரிமை சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒன்றிய அரசினுடைய திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்த விடமாட்டோம், முறியடிப்போம் என்கிற அறிவிப்பை தற்போது முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். பிருந்தா, விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி பால்முருகன்.